அவங்க அப்பாவுக்கு தொழில் அதுதான், கலைஞர் தான் வரும். வரக்குள்ள அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலும் போயிடுது. கால் 2 போயிடுது. போயிட்டு வீட்டுக்கு வந்தாக்க அவங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இவருக்கு மாதிரி தூவும் பார்த்துக்கிட்டு 3 பேருக்கு சாப்பாடும் போட்டுக்கிட்டு இருக்க முடியல. அம்மா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. யாரும் அப்பாவையும் விட்டுடுறாங்க. 2 கால் கிடையாது. 3 பசங்களையும் விட்டுட்டு போனால் எங்கே போக தெரியும் உங்களுக்கு? 2 காலம் இல்லை, வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த 3 பிள்ளைங்களுக்கும் வந்து கரகாட்டத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கரகாட்டம் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா அப்படி ஒரு தொகை கொடுப்பாங்க. அவ்வளோதான் இருந்திருக்கு. அதை வச்சு கொண்டு வந்து இந்த வீட்டில் அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், தங்கச்சிகளுக்கு சாப்பாடு போடணும், அக்காவுக்கு சாப்பாடு போடணும். இதுதான் அவங்களோட நிலைமை. ஆனால் இந்த போகனாம்பாள் தன்னுடைய ஆட்டத்தாலையும் தன்னுடைய கவர்ச்சிகரமான பார்வையாலும் உழைப்புக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மதுரையிலிருந்து அவங்க தந்தையாரோட வந்தவங்க 28 வீடு வாங்கியிருக்காங்க. சாதாரண மதுரையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் 3 பெண்களோட பிறந்தவங்க. கரகாட்டக்காரவங்க வீட்டில் ஒரு ராத்திரியில் ஒரு 200 போலீஸ் உள்ள புந்து ரைடு பண்ணுறது அவங்க வீட்டில் தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு இவங்க அப்படியே அந்த செம்மரக்கட்டை லிங்க் எடுக்கிறாங்க. இவங்க அந்த லிங்க் கிடைக்கும். அதில் ஒரு பார்ட்னரை வச்சு இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. கை மாற்றி விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது பொருளாதாரத்தில். அது நம்மளை ஏமாத்துறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே இறங்குறாங்க. டைரெக்டாகவே ஆந்திரா காட்டு 2014 ஒரு நள்ளிரவில் வச்சு அவங்களை தூக்குறாங்க. தூக்கிட்டு அந்த சைமண்டன்ஸில் வீட்டுக்கும் போலீஸ் இறக்குறாங்க. வேலூர் சத்துவாச்சாரி வீட்டுக்கும் இறக்கக்குள்ள தான் கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள், நூற்றுக்கணக்கான நகை, அவ்வளோ நகை. இவங்க வாழ்க்கை வந்து அப்போ ரவுடிகள் கான்ட்ராக்ட் இல்லாமல் செய்ய முடியாது. இவங்களே ஒரு டானா மாறுறாங்க. சொர்ணாக்காவா இவங்களே மாறிட்டாங்க. ஆனால் வெளியில தெரியல இவங்க தான். போலீஸுக்கு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்தப்போ இவங்கள்ட்ட என்ன இருக்க போகுது ஓடம்பால்ட்டு தான் போலீஸ் நினைச்சாங்க. அது நேரடியாக போய் அதை லைவ் இந்த கூடவே இருந்தாலும் போய் சொல்ல போய் தான் எதிரி நண்பனாகலாம், நண்பன் எதிரியாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூட இருக்க பார்ட்னர் நமக்கு எகென்ஸ்டாக திரும்பிட்டா எப்படியெல்லாம் பிரச்சனை வருங்கிறது இதுவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரகாட்டக்காரி மோகனாம்பாள், எல்லாருக்கும் தில்லானா மோகனாம்பாள் தான் தெரியும். தில்லானா மோகனாம்பாள் யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு ஆள் தான் அந்த கரகாட்டம் மோகனாம்பாள். ஸோ சாதாரண கரகாட்டக்காரியாக இருந்தவங்க பல குற்ற பின்னணிகளுக்கு ஆகி ஒரு ரவுடி தாதாவை வளம் வந்திருக்காங்க. யார் இந்த கரகாட்டக்காரி மோகனாம்பாள்? இல்லை, தில்லான மோகனாம்பாள் வந்து பெரிய ஆளானதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சினிமா நடிகையெல்லாம் நம்ம நாட்டு ஆள் இல்லையா, முதலமைச்சராக இல்லையா? அது தில்லான மோகனாம்பாள், இது தில்லான மோகனாம்பாள். ஓகே தான். கரகாட்டக்காரவங்க வந்து பெரிய ஆளானதில்லை. சினிமா நடிகை நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க தானே. அதனால் அதில் ஒன்றும் சில கலை தானே. அது ஒரு கரகாட்டம் கலை. ஒரு மிகச்சாதாரணமான குடும்பத்தில் ஆக்சுவலாக ஒரு கரகாட்டக்காரவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு பின்புலம் இருக்குங்கிறதே வந்து பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப நலிந்த துறையாயிட்டு அந்த தொழில். தஞ்சாவூர் பகுதியில், எங்கள் ஊர் பகுதிகளில் நிறையா கரகாட்டக்காரவங்க உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குல்ல, அங்கே நிறைய அந்த கரகாட்டக்கார கலைஞர்கள் உண்டு. ஆனால் அவங்களாம் முறையான அங்கீகாரம் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் இல்லை. பாவம், அந்த கோயில் திருவிழா காலங்களில் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும். அதுவும் இப்போ நிறைய காவல்துறை தடையில் அதுவும் தொழில் நலிவடைஞ்சிருக்கு. மேடை கலைஞர் இருக்குல்ல, லிசன். இவங்க பார்த்தீங்கன்னா மோகனாம்பாளோட பிறப்பு இது வந்து வேலூர் கிடையாது, சத்துவாச்சாரி கிடையாது. ஆனால் வேலூர் சத்துவாச்சாரிலேருந்து அவங்களோட வரலாறு எல்லாருக்கும் தெரிய வரும். தொடர்ந்து அங்கே தான் தொடர்ந்து. கரகாட்டக்காரவங்க வீட்டில் ஒரு ராத்திரியில் ஒரு 200 போலீஸ் உள்ளே புந்து ரைடு பண்ணுதுன்னு அது அவங்க வீட்டில் தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு உமனாக உருவானது எப்படி அப்படின்றது தான். சாதாரண மதுரையில் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் 3 பெண்களோட பிறந்தவங்க. அம்மா வந்து இந்த 3 அவங்க அப்பா வந்து என்ன செய்கிறாரு, கரகாட்டம் தான். அவங்க அப்பாவுக்கு தொழில் அதுதான், கலைஞர் தான் வரும். அப்போ அந்த கரகாட்டம் ஒரு இதில் வந்து தெரியும், அதை ஊரில் குறவன் குறத்தின்னு கூட சொல்லுவாங்க. அதை ஜெமினி கணேசன் கேஆர் விஜயோட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அது வரக்குள்ள அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்டில் 2 காலும் போயிடுது. யாரும் மோகனாம்பாளோட அப்பாவுக்கு. மோகனாம்பாள் நடுப்பொண்ணு, மூத்தது அக்கா, இடையே தங்கச்சி ஒன்று இருக்குது, நடுப்பொண்ணு. கால் 2 போயிடுது. போயிட்டு வீட்டுக்கு வந்தாக்க அவங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இவருக்கு மாதிரி தூவும் பார்த்துக்கிட்டு 3 பேருக்கு சாப்பாடும் போட்டுக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா ரொம்ப அந்த மோகனாம்பாளோட கதையை ரொம்ப வலி நிறைந்தது. ஒரு பெண்ணுக்குள்ளே அப்படி ட்ரிகர் ஆகுதுன்னா அது காரணம் அதுதான், அந்த வலி, பெயின். அம்மா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. யாரும் அப்பாவையும் விட்டுடுறாங்க. 2 கால் கிடையாது. இந்த 3 பசங்களையும் விட்டுட்டு போனால் எங்கே போக தெரியும் உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. கரகாட்டத்துக்கு இவங்க தயாராகல, சின்ன பிள்ளைங்க எல்லாமே. எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, சரி இதுக்கு மேலே மதுரையில் நம்மளால் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அப்படின்ற பிளேஸுக்கு இந்த 3 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே ஒரு தூரத்து உறவுகாரங்க வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு இந்த சுச்சுவேஷன் இதான் நிலைமை. 2 காலம் இல்லை, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த 3 பிள்ளைங்களுக்கும் வந்து கரகாட்டத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. வேறு வழியும் இல்லை, கரகாட்டத்தை சொல்லிக் கொடுக்கல. அதில் மோகனாம்பாள் ரொம்ப சீக்கிரமே கற்றுக்குறாங்க. அந்த ஃபயர் அதுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த வறுமை, நம்மளை விட்டுட்டு போனாங்கங்கிற, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற அந்த ஃபீல் எல்லாமே அதுக்குள்ளே உணர்வாயிருந்திருக்கு. ரொம்ப ஸ்பீடாக கரகாட்டத்தை கற்றுக்கிட்டு அப்படியே கரகாட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரகாட்டம் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா அப்படி ஒரு தொகை கொடுப்பாங்க.
அவ்வளோதான் இருந்திருக்கு. அதை வச்சு கொண்டு வந்து இந்த வீட்டில் அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், தங்கச்சிகளுக்கு சாப்பாடு போடணும், அக்காவுக்கு சாப்பாடு போடணும். இதுதான் அவங்களோட நிலைமை. ஆனால் இந்த மோகனாம்பாள் தன்னுடைய ஆட்டத்தாலையும் தன்னுடைய கவர்ச்சிகரமான பார்வையாலும் ரொம்ப திறமைசாலி. அதில் வந்து நிறைய அந்த பணம் குத்துவாங்க. இங்கே எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜாக்கெட்டில் குத்துவாங்க. ஜாக்கெட்டில் இங்கெல்லாம் பின் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி அந்த கல்ச்சர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பணம் குத்துறது பார்த்தா அதுவே ஒரு நாளைக்கு 500 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, இப்படி வந்து 500 ரூபா. அப்படி அந்த 500 ரூபாங்கிறது பெரிய காசு. நிறைய குத்த ஆரம்பிச்சோன்னா அந்த காசெல்லாம் வளமாகுது. இவங்க மற்றவங்க மாரி கிடையாது, இவங்க சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அந்த காசெல்லாம் வட்டி கூட ஆரம்பித்தாங்க. அந்த காசெல்லாம் டிஎல் கொடுக்குறாங்க, டெய்லி லோன், தண்டல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வட்டி கூட்டு வசூல் பண்ணுறது. எந்த கடத்தில் இவங்களோட பணம் வட்டி கூடப்படுகிறதோ அப்போதும் கரகம் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க தொழிலை நிப்பாட்டவே இல்லை, டான்ஸ் ஆடுறதை நிப்பாட்டவே இல்லை. ஆனால் அதுதான் வருமானம். அப்படியே அவங்களுடைய வருமானங்கள் பெருகுது. வட்டிக்கு பணம் விடுறாங்க, அதை வசூல் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. சரன்னு இவங்களுடைய பொருளாதாரம் வளருது. வட்டிக்குன்னா பெரிய பெரிய லெவலில் வட்டிக்கு விடுறது, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க வந்து யாரோ வர்றாங்க வீட்டுக்கு, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உன் வீடு எவ்வளோ? அடுத்த பாயிண்ட் அது தான், உன் வீடு எவ்வளோ? 5 லட்ச ரூபா, இந்த 7 லட்சம் தான், வீட்டை எழுதி கொடுத்து போ. மிரட்டியெல்லாம் எழுதி வாங்கலாம், பணத்தை கூட கொடுத்து. இப்படியே 28 வீடு வாங்கிட்டாங்க அவங்க அந்த ஊரில், வேலூர்லேயே. எப்படி பிழைப்புக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மதுரையிலேருந்து அவங்க தந்தையாரோடு வந்தவங்க 28 வீடு வாங்கியிருக்காங்க சர்வசாதாரணமாக. வாடகைக்கு இருந்தால் எவ்வளோ கைடு காசு தான், வீட்டை எழுது அப்படின்னு 28 வீடு வாங்குறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை நல்ல முறையில் போகுது. அப்போ ஒருத்தவங்க அப்போ ஒருத்தவங்க வந்து செம்மரக்கட்டை லிங்க் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்மரக்கட்டை வந்து ரெட் சாண்ட் இன்றைக்கி வரைக்கும் மிகப்பெரிய, அதோட மர்மமே என்னென்னு தெரியல. ஆனால் அது விலை விற்றுக்கிட்டே இருக்குது. மண்ணுளி பாம்பு கதையாக தான் இருக்கும் போல இருக்குது, அது விலை விற்றுக்கிட்டே இருக்குது. செம்மரக்கட்டை கவர்மெண்ட்டே விற்கிது ஆந்திராவில், தெரியும் தானே? அதெல்லாம் கவர்மெண்ட்டே நீங்கள் விற்று ஜிஎஸ்டியோட மரம் வாங்கி நீங்கள் கட்டல் செஞ்சுக்கலாம், பீரோ செஞ்சுக்கலாம், அதுவும் இருக்குது. ஆனால் இந்த ரெட் சாண்டு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்குது. திருப்பதிக்குள்ளே, சில கட்டப்பாக்குள்ளே, சில பகுதிகளில் மட்டும்தான் அந்த மரம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் அங்கே பிடிக்கிறதும் 20 பேரை சுட்டு வேற போயிட்டாங்க திருவண்ணாமலையில். அப்பாவி கூலி தானே நாங்கள், அதை கடத்தின ஓனர் அங்கே தானே இருக்கான், அவனை எதுவுமே பண்ணல. அப்பாவியே பழங்குடி மக்களை வந்து சின்ன தொகையை கொடுத்து அழைச்சிட்டு போய் வேலை வாங்கி வச்சுட்டாங்க. கரெக்டு தானே? யாரோ கடத்தி தானே இருக்கணும். வீரப்பனை தானே சுட முடிஞ்சுது. வீரப்பனா எல்லா தந்தத்தையும் எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு சுற்றினாரு. வீரப்பட்டு தந்தை வாங்கினவனா வெளில தானே இருக்கான், அவனை எதுவுமே பண்ணலையே. வீரப்ப காட்டை வெட்டி தானே தின்ட்டார மரத்தை வெட்டி? இல்லை வெட்டி வெளியாகி தானே இருக்குது அந்த சந்தன மரம்லாம். அதெல்லாம் யார் செஞ்சது? சரி ரைட், அது ஒரு பெரிய லாஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், பெரிய பாலிடிக்ஸ், அது வாஸ்ட்டாக இருக்கும் அது. சரி ரைட், லிசன். இவங்க அப்படியே அந்த செம்மரக்கட்டை லிங்க் எடுக்கிறாங்க. ஏன்னா வேலூர் மாவட்டத்துலேருந்து பக்கத்தில் ஆந்திரா, உங்களுக்கு ரொம்ப கிட்டக்க. அந்த செம்மரக்கட்டை தொழிலுங்கிறது சகஜோரம் அந்த ஏரியாவில் நடக்கும், மறுக்க இயலாது. அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மாட்டாமல் போயிட்டு வந்துட்டு இருக்கு லோடு, அவ்வளோதான். ஆனால் செம்மரக்கட்டையை அங்கே தடை செய்யப்பட்டுட்டு நீ கொண்டு வந்து வச்சுக்க முடியாது, இங்கே வச்ச அஃபென்ஸ் தான். நீங்கள் ஒரு மில்லில் அறுக்குனால அந்த தூசி கிடந்தாலே போதும் உங்களை கைது பண்ணுவாங்க தமிழ்நாடு போலீஸு. இவங்க அந்த லிங்க் கிடைக்குது. அதில் ஒரு பார்ட்னரை வச்சு இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க, கை மாற்றி விட்டுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது பொருளாதாரத்தில். ஏதோ நம்மளை ஏமாத்துறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே இறங்குறாங்க டைரெக்டாகவே ஆந்திரா காட்டுக்குள்ளே. ஒரு பெண் ஒரு கரகாட்ட மோகனாம்பாள் வந்து தில்லான மோகனாம்பாளாக மாறி அங்கே இறங்குறாங்க. தில்லாக இறங்குது. இறங்கி டைரெக்டாகவே சாண்டை ஏற்றுறாங்க, இறக்குறாங்க, பல கோடி செய்கிறாங்க. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து செம்மரத்தில் கட்டில் வேணும்னு கேட்குற அளவுக்கு இவங்க ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பியூர் ரெட் சாண்டில் கட்டில் கேட்குறாங்க, அதை மோகனாம்பாள் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க கான்ட்ராக்ட் வருதுன்னு மட்டும் பார்த்துங்க. பொலிட்டீஷியன் கான்ட்ராக்ட் வந்தோன்னே இவங்கள்ட்ட கிட்டக்க நெருங்கவே முடியல. அந்த லெவலுக்கு இவங்களோட பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. இவங்களை யாரும் கிட்டக்க போக முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. மிகப்பெரிய லெவலில் பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பையும் வட்டி கூடுற தொழில் இருந்துச்சு, அப்பையும் டான்ஸ் ஆடினாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் மோகனாம்பாளுக்கு ஏஜ் ஆனப்போ டயாபெட்டிக் அவங்களுக்கு. அதுமாரி சீரற்ற உணவு பழக்க வழக்கம். கரகாட்டக்காரவங்க வந்து டயட்டெல்லாம் இருக்க முடியாதுல்ல, உங்களுக்கு சாப்பாடாக சாப்பிட்டு ஆடணும். சரியான உணவுகள் இல்லாமல் அந்த ஆரம்பத்துலேருந்து பசியில் இருந்தது. அப்புறம் நல்ல உணவுகளில் சீரற்ற உணவு பழக்கம் உடல்நிலை நிறையா பாதிச்சிட்டு நீ பெயின், டயாபெட்டிக் எல்லாமே வந்துருச்சு. இந்த கட்டத்தில் ஏலகிரி தெரியுமா, அந்த திருப்பத்தூருக்கு மேலே இருக்கும், அங்கே வச்சு மோகனாம்பாளை வந்து கூடவே இருந்து இந்த ஆரம்பத்தில் கைட்டு விட்டாங்க பாருங்க ஒரு பார்ட்னரை. அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி மோகனாம்பாள் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, இவ பெரிய அக்யூஸ்டு, எல்லாமே ஸ்மக்லிங் தான், இல்லீகல் தொழில், வட்டி, கந்து வட்டி அப்படின்னு கரகாட்டக்காரர்கிட்ட என்ன இருக்க போகுதுன்னு போலீஸுன்னு நினச்சாங்க. போலீஸுக்கு இந்த விஷயம் தெரியல, இருக்குன்னு எல்லாமும் சான்றாக கொடுத்தோன்னே ஏலகிரி பக்கத்தில் வச்சு தூக்குறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2014 ஒரு நள்ளிரவில் வச்சு அவங்களை தூக்கிட்டு அந்த சைமண்டன்ஸில் வீட்டுக்கும் போலீஸ் இறக்குறாங்க, வேலூர் சத்துவாச்சாரி வீட்டுக்கும். இறக்கக்குள்ள தான்
கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள், நூற்றுக்கணக்கான நகை, அவ்வளோ நகை. ஏன்னா அவங்க சிறு வயசுலேருந்து அந்த கில்ட்டு நகையாக போட்டு தானே ஆடுவாங்க. அந்த வெறியில் நகையை நெஜ நகையை போட்டு ஆடினவங்க மோகன் அம்பாள் தான், கோல்டே போட்டு ஆடினவங்க. ஆனால் யாருக்கும் தெரில, இதெல்லாம் கவரிங்காக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நகைகள் எல்லாமே இருந்துச்சு மோகன் அம்பாள். அப்புறமா அவங்க நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வரக்குள்ளே வீல் சேர்லாம் வந்தாங்க. இவ்வளோ அஃபென்ஸ் ஆகி போச்சு. ஏலகிரியில் வந்து மிஸ் ஆகிடுறாங்க, பிடிக்க முடியல இவங்கள. பட் ரெக்கவரியெல்லாம் பண்ணிட்டாங்க. கோர்ட்டுக்கு இவங்க சரண்டர் ஆகிறக்குள்ளே வீல் சேரில் தான் வந்தாங்க மோகன் அம்பாள். என்னையா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பணம் எந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறது மோகன் அம்பாளுடைய பெரிய எக்ஸாம்பிள். மோகன் அம்பாள் வேறு எதுவும் கொலை இந்த மாதிரி அடிதிடி கட்டப்பஞ்சயத்தெல்லாம் பண்ணல. பணத்தை வெட்டி கொடுதல், செம்மரக்கட்டையை அது மட்டும் இல்லீகலாக பண்ணாங்க. செம்மரக்கட்டையை வாங்கி விற்றாங்க. ஒரு கரகாட்டக்காரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட். ஆந்திராவில் போய் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி செய்யணும்னா எவ்வளோ கான்ட்ராக்ட் வேணும், அது மோகன் அம்பாளிடம் இருந்தது. அந்த தொடர்புகளை வைத்து பல கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க மோகன் அம்பாள். சாதாரண கரகாட்ட கலைஞருக்குள்ளே இவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்ததுன்னா அது மோகன் அம்பாள்கிட்ட தான். மோகன் அம்பாளுக்கு எப்படி இந்த ரவுடிகளின் தொடர்பு கிடைக்குது சார்? இல்லை, இப்போ ஒரு ஷார்ட் டைம் நீங்கள் மணி சேர்க்கணுன்னா அதுக்கு மேன் பவர் ரொம்ப முக்கியம். மேன் பவர் இல்லாமல் எதுவுமே, ஏன்னா பணத்தை வசூல் பண்ணுறது ஆள் போகணும். பணத்தை தண்டல் டெய்லி கொடுக்க மாட்டாங்க. சில கடையில், எல்லா கடையிலையும் சத்தம் போடணும், சண்டை போடுவாங்க. சில இடத்துல சண்டை நடக்கும், சத்தம் நடக்கும், கைகளை போறையும் ஆகும் தண்டலில். வட்டிக்கு விடுறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம்லாம் இல்லை. ஆனால் இது மோகன் அம்பாள் பணம்னே தெரியாமே அந்த பணம் வேலூரை சுற்றி வந்துச்சு. இவங்க கரகாட்ட கலைஞராகவே இருந்தாங்க. அந்த பணத்து மேலே இருந்த தங்கச்சியெல்லாம் நல்ல செட்டில்டு லைஃப், அக்காவே நல்ல செட்டில், எல்லாமே இவங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அப்பா தான் 2 கால் இல்லாதவர். ஆனால் இவங்க எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறாங்க. இவங்க வாழ்க்கையை வந்து அப்போ ரவுடிகள் கான்ட்ராக்ட் இல்லாமல் செய்ய முடியாது. இவங்களே ஒரு டானாக மாறுறாங்க, சொர்ணாக்காவாக இவங்களே மாறிட்டாங்க. ஆனால் வெளியில் தெரில இவங்க தான். போலீஸுக்கு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்தப்போ இவங்கள்ட்ட என்ன இருக்க போகுது, மோகன் அம்பாள்கிட்ட தான் போலீஸ்னு நினச்சாங்க. அது நேரடியாக போய் அதை லைவ் இந்த கூடவே இருந்தாலும் போய் சொல்ல போய் தான் அது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதிரி நண்பனாகலாம், நண்பன் எதிரியாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்க பார்ட்னர் நமக்கு எகென்ஸ்டாக திரும்பிட்டா எப்படியெல்லாம் பிரச்சனை வருங்கிறது இதுவும் ஒன்று. மோகன் அம்பாள் அவங்கள எதுவும் பண்ணலை. நீ ஏமாத்துற, நீ போ, நீ ஏன்னா அங்கே வாங்குறது கை மாத்துறத நீ சரியான அமௌண்ட்டுக்கு மோகன் அம்பாளுக்கு ஒரு பார்ட்னர் சொல்லலை. அங்கே ஒரு ரேட்டு வைக்கிறது, இங்கே ஒரு ரேட்டு விற்கிறது. அப்போ மோகன் அம்பாள்கிட்ட ஒரு கமிஷன் அடிச்சாருங்கிறதா மோகன் அம்பாளோட குற்றச்சாட்டு. அதனால தான் மோகன் அம்பாள் அவங்கள விளக்குறாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அவங்களே போலீஸுக்கு ஃபுல் இன்ஃபார்மராக மாறி கரெக்டாக லாக் பண்ணுறாங்க மோகன் அம்பாள். அப்புறம் தான் தெரியுது இவங்க திட்டுன்னு ஒரு கரகாட்டக்காரன் வீட்டில் ஒரு 100 போலீஸ் பூந்தா எப்படி இருக்கும், ஐடி போலீஸ் ஹில்ஸ் எல்லாம் உள்ளே பூந்தா எப்படி இருக்கும், பிரமிப்பாக இருந்திருக்கும். இவங்களுக்கு அந்த எஜுகேஷனும் சரியாக இல்லை. எஜுகேஷனும் சரியாக இருந்தால் ஐடிலாம் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை என்ன பண்ணியிருக்க முடிய போகுது? ஐடி இல்லை, இல்லாட்டி அதுவும் பிரச்சனையாக இருந்திருக்காது. அதனால் ஒரு பணம் ஒரு மனிதனுடைய எந்த நிலைக்கும் கொண்டு போய் சேர்க்குங்கிறது மோகன் அம்பாளுடைய வாழ்க்கை வரலாறு தான். மோகன் அம்பாள் வழக்கு பற்றிய பல தகவல்களை மிக்க நன்றி. நன்றி.